வெல்கம் டு ஐடா மேக்ஸ். இன்றைக்கி நம்ம 10th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 6 ட்ரிக்னாமெட்ரியில் தேர்ட் சம்மில் ஃபஸ்ட் ரோமன் பார்க்கலாம். ப்ரூவ் த ஃபாலோயிங் ஐடென்டிட்டி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + sin θ by 1 - sin θ ஈக்குவல் டு சீக்கன் θ + tan θ நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். எல்ஹெச்எஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + sin θ by 1 - sin θ. இப்போ இந்த ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். ரூட் ஆஃப் a/b அப்படின்னா ரூட் a/√b நம்ம பிரித்து எழுதலாம். ஸோ இந்த ஸ்கொயர் ரூட்டை நம்ம பிரித்து எழுதலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + sin θ by 1 - sin θ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + sin θ by ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - sin θ. நம்ம இந்த இடத்துல ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + sin θ by 1 - sin θல இது கான்ஜுகேட் நம்ம எடுக்கணும். இந்த சைனுக்கு ஆப்போசிட் சைடில் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + sin θ by ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + sin θ. இப்போ மேலே உள்ள டேர்ம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரே டேர்ம் இருக்குது, ரெண்டு ஸ்கொயர் ரூட்டில் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + sin θ ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் கீழே உள்ள டேர்ம் பார்த்தீங்கன்னா 1 - sin θ 1 + sin θன்னு இருக்குது. அப்போ ரெண்டையும் மல்டிப்ளைல ஸ்கொயர் ரூட் ஹோல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - sin θ இன்ட்டு 1 + sin θன்னு எழுதலாம். இப்போ வந்து நீங்கள் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம், ரூட் ஏ இன்ட்டு ரூட் பி அப்படின்னா ரூட் ஆஃப் ஏ இன்ட்டு பி அப்படின்னு எழுதலாம். அது மாதிரி தான் இதை எழுதியிருக்காங்க. அப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். அப்போ மேலே நியூமரேட்டரில் 1 + sin θ பை கீழே இருக்க டேர்ம் பார்த்திங்கன்னா a - b இன்ட்டு a + b ஃபார்மேட்டில் இருக்குது. a - b இன்ட்டு a + b. அதோட அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி a² - b². ஏங்கிறது 1, பிங்கிறது sin θ. ஸோ 1² - sin² θ. இப்போ 1 + sin θ by 1 - sin² θ. ஆல்ரெடி நமக்கு ஐடென்டிட்டி தெரியும், sin² θ + cos² θ ஈக்குவல் டு 1. அப்போ நம்மளுக்கு cos² θ ஈக்குவல் டு இந்த sin² θ அந்த சைடு போனால் 1 - sin² θ. இப்போ 1 - sin² θக்கு பதிலாக cos² θன்னு நம்ம எழுதலாம். இப்போ 1 + sin θ by ஸ்கொயர் ரூட் ஆஃப் cos² θ. நமக்கு இன்னொரு டேர்ம் தெரியும், cos² θ அப்படின்னா நம்ம எப்படி எழுதலாம்னா cos θ ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். அப்போ ஹோல் ஸ்கொயர்னு எழுதும்போது இந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ 1 + sin θ by ரூட் ஆஃப் காஸ் ஹோல் ஸ்கொயர் θ. இந்த ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிட்டு 1 + sin θ by cos θ. 1 + sin θ by cos θ. இப்போ இதை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். 1/cos θ + sin θ by cos θ. 1/cos θங்கிறது சீக்கன் θவோட ரெசிப்ரோக்கல் ப்ளஸ் sin θ by cos θங்கிறது tan θ. இதுதான் நம்மளுடைய RHS பார்ட். தேங்க்யூ சில்ட்ரன்.